Skin rashes in pregnancy. வணக்கம், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, பானம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபர்டிலிட்டி சென்டர். அதாவது கர்ப்ப காலத்தில் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரியோ இல்லை சின்ன சின்ன வேர்க்குரு மாதிரி அவங்களுக்கு பிளாக் பிக்மெண்டேஷன் அந்த மாதிரிலாம் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ இதெல்லாம் நார்மலா இல்லை எல்லா பெண்களுக்கும் வருமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த ஸ்கின் ரேஷஸ் அப்படிங்கிறது எதனால் வருதுன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது இந்த ஸ்கின் ரேஷஸ். ஒரு சிலருக்கு மெலாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அதாவது அவங்க பிக்மெண்ட் அவங்க ஸ்கின் கலரே டார்க் அண்ட் ஆயிடும். சின்ன சின்ன வேர்க்குரு மாதிரி அவங்களுக்கு பிம்பிள்ஸ் மாதிரி வர ஸ்டார்ட் ஆகும். இன்ஃபேக்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் பாயில்ஸ் மாதிரி, அதாவது கொப்பளமே பழுத்து வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி அவங்களோட கர்ப்பப்பை வளர வளர அவங்களோட வயிறு ஸ்ட்ரெச் ஆகும் பொழுது அதுல லீனியா நைக்ரா ஸ்ட்ரையா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நார்மலா அந்த இடத்துல அவங்களுக்கு இச்சிங், அதாவது அரிப்பு ஏற்படும். நிறைய பிரெக்னன்சி காமனா நிறைய பிரெக்னென்ட் விமன் வருவாங்க. ஸோ ரொம்ப அரிப்பு எடுக்குது எனக்கு உடம்புல, எஸ்பெஷலி வயிறு பகுதியில் ரொம்ப அரிப்பு எடுக்குது. இது நார்மல் ஃபினாமினா தான். ஒன்னே அந்த அரிப்பு எடுக்கும் போது நீங்க அன்னெசரி சொரிஞ்சும் போது அந்த நம்ம ஸ்கின் மூலமா நம்ம நெயில் மூலமா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்க சொரியக்கூடாது. ஒன்னே உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு உங்க யூரின்ல இருக்க பைல் ஆசிட்ஸ் லெவல் செக் பண்ணணும். இன்னொன்னு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் நார்மலா இருக்கிற பட்சத்தில் இதுக்கு ஜஸ்ட் நீங்க மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னாவே உங்களோட இச்சிங் குறையும். இன்னொன்னு ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் சொல்லக்கூடிய ஆன்டி அலர்ஜிக் மெடிசன்ஸ் உங்க டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றவங்க அதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த கண்டிஷன்ஸை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு சில பேருக்கு நார்மலா அவங்க யூஸ் பண்ற பெர்ஃப்யூம், ஸோ லோஷன் அதெல்லாம் கூட அவங்களுக்கு இந்த இச்சிங்கோ இந்த ஸ்கின் ரேஷஸோ அதிகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி டியோட்ரன்ஸ், பெர்ஃப்யூம்ஸ், எக்ஸ்ட்ரா காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றத இந்த இச்சிங் இருக்கக்கூடிய பிரெக்னென்ட் லேடிஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ எப்போ உடனடியாக அவங்க டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த இச்சிங்கை ரொம்ப எக்ஸசிவா உங்களோட நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது ரொம்ப கை கால் முதற்கொண்டு உடம்பு ஃபுல்லாவுமே அந்த அரிப்பு இருக்கு அப்படிங்கும்போது பர்ப் அப்படின்னு கூடிய பிரெக்னன்சில சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க உடனடியாக அவங்க டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணும். ஸோ இந்த பிரெக்னன்சில வரக்கூடிய ஸ்கின் ரேஷஸ் அப்படிங்கிறதோ இந்த இச்சிங்கோ நார்மல் ஃபினாமினா தான். ஒன்லி திங் அது ரொம்ப எக்ஸசிவா நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அஃபெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.